வீடு மாறிட்டோம். ஆனா இந்த பெட் ஸ்ப்ரெட்டை மாத்தவே இல்லையே. ரெண்டல் ஹவுஸ்ல போட்டிருந்த அதே பெட் ஸ்ப்ரெட் தான் இது. சோ மாத்திடுவோமா? நான் ஒயிட் கலர் ஆர் பெய்ஜ் கலர்ல வாங்கி போடலாம்னு நினைச்சேன். ஆனா எங்க அக்கா இன்னும் என்ன குழந்தையா நினைச்சிட்டு யூனிகார்ன்லாம் போட்ட கியூட்டான இந்த பெட் ஸ்ப்ரெட்டை எனக்கு முன்னாடி ஆர்டர் போட்டு வச்சுட்டா. இது எலாஸ்டிக் டைப். நீங்க ஜஸ்ட் 4 கார்னர்லயும் டக்கின் பண்ணா மட்டும் போதும். சோ தட் நீங்க அடிக்கடி பெட் கவரை நீட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இருக்காது. நான் ஆல்ரெடி போட்டிருந்த பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்துட்டு எடுக்கும்போது பாருங்க என் ஸ்கூல் போட்டோ எல்லாம் கையில மாட்டுது. இதை அக்கா மீஷோல தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க போல. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கு. லிங்க் வேணா கேளுங்க, நான் அனுப்புறேன் உங்களுக்கு. உங்க வீட்ல குழந்தைங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த பெட் ஸ்ப்ரெட்டை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கூடவே 2 பில்லோ கவரும் கொடுத்திருந்தாங்க. குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. இப்போதைக்கு என் பெட்ல ஒரு பில்லோ தானே இருக்கு, அதனால ஒண்ணு உள்ள வச்சுட்டு ஒரு பில்லோ கவர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒயிட் கலர் ஏசி கம்ஃபர்ட்டை போட்டு அது என்னமோ எனக்கு மேட்ச் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. அதனால நேரா எங்க அண்ணா ரூமுக்கு போயிட்டு அவனோட ஏசி கம்ஃபர்ட்டை புடிங்கிட்டு வந்துட்டேன். எங்க அண்ணா கிட்ட புடுங்கணும்லாம் அவசியம் இல்ல, கேட்டாலே கொடுத்துருவான். அதை எடுத்துட்டு வந்து என் ரூம்ல போட்டு பார்த்தேன், ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு. ஏன்னா இது டார்க் பிங்க் ஆர் லைட் பிங்க்ல கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஒயிட் பிடிச்சிருந்துச்சா இல்ல பிங்க் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.